வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, நாளைக்கு எப்படி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்றத வந்து ஓப்பன் ஆகுனா, எப்படி ஓப்பன் ஆனா என்ன மாரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு அனலைஸ் பண்ண போறோம். ஆ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்மார்ட் மனி கான்செப்ட்ட பேஸ் பண்ணி பண்ண போறோம் இதுல. அது கூட ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுவேன். அத நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியினுடைய டே சார்ட், ஸ்பாட் ஸ்பாட் சார்ட். ஃபியூச்சர் கிடையாது. நிஃப்டி ஸ்பாட் அதனுடைய வந்து டைம் ஃப்ரேம் வந்து டே சார்ட். இதுல எந்த இண்டிகேட்டரையும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். கிளிக் பண்ணிட்டேன். என்னோட பர்சனல்ல போயிட்டு நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கம்யூனிட்டிலயும் வந்து உங்களுக்கு இருக்கு. நீங்க இது பண்ணிக்கங்க. நான் இத வந்து அப்ளை பண்ணிட்டேன். இத அப்ளை பண்ணிட்டு, இப்ப நான் வந்து பார்த்தேன்னா, இது வந்து ஹையர் ஹை மேல தான் ஏறிருக்கு. இங்கேயும் வந்து ஹையர் லோ அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர வச்சு பார்க்கறப்ப, நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டே சார்ட்ல புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கிறதா தான் நம்மளுக்கு வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து கிங்கு. ஆ ஆனா இது வந்து லோயர் ஃப்ரேம்ல போக போக இது வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அடுத்தது வந்து 1 ஹவருக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸ் போவோம். அடுத்தது வந்து 5 மினிட்ஸ் போவோம். ஆ சரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தா, இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னாச்சுன்னா, இது வந்து பாருங்க புல்லிஷ் இந்த இடத்துல வந்துட்டு புல்லிஷா இருந்த மார்க்கெட் வந்து இந்த இந்த இடத்துக்கு வரப்ப வந்து அது சாரி பியரிஷா இருந்த மார்க்கெட் புல்லிஷா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதுக்கப்புறம் அதே புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆயிருக்கு. ஸோ ஹையர் லோ. ஸோ ஒ ஒண்ணு வந்து வெரி கிளியரா இருக்கு. டே சார்ட்ட பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? சரி. இப்ப அடுத்ததா வந்துட்டு நான் இதுல இன்னொரு இத வந்து ஆட் பண்ண போறேன். எஃப்இஜி ஆட் பண்ண போறேன். எஃப்இஜி ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்து குளோஸ் ஆன பிரைஸ் வந்து இது இருக்கு. இந்த ரெட் கலர் கேண்டில் லாஸ்ட் கேண்டில் என்ன பிரைஸ்னா இங்க இருக்கு பாருங்க. 24,750 24,750ல வந்துட்டு பிரைஸ் வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரைஸ் வந்து என்ன ஜோன்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அ அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்துட்டு ஸ்விங் லோ வந்துட்டு மார்க் பண்ண போறோம். அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த ரீட்ரேஸ்மென்ட்ட எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, மேக்னெட் இங்க ஆன் பண்ணிட்டு இதுல போயிட்டு கிளிக் பண்றேன். புடிச்சுக்கிச்சு. அடுத்து வந்து இங்க புடிச்சுக்கிச்சு. ஓகே. ஆ இது வந்துட்டு 0 ஓ இந்த மேல் பாதி வந்துட்டு பிரீமியம் ஜோனு. இந்த 0 இதுலருந்து 0.25 வரையும். ஆ இந்த இதுலருந்து இந்த ஆஃப் வந்து லோயர் பார்ட் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ அப்ப பிரைஸ் வந்து என்ன ஜோன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து கேண்டில் வந்து பீரிஷ் கேண்டில் தான். ஆனா பிரைஸ் குளோஸா இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்ல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு குளோஸ் ஆயிருக்கு. ஸோ, அப்ப டிஸ்கவுண்ட் ஜோன்ல வந்து பிரைஸ் குளோஸா இருந்ததுன்னா, நம்ம அவசரப்பட்டு ஷார்ட் பொசிஷன் எடுக்கக்கூடாது. புட் ஆப்ஷன் வந்துட்டு வாங்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல இருக்கு. ஆனா கேண்டில் வந்து ரெட்டா இருக்கு. ஆ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்ப நெக்ஸ்ட்டா வந்து நான் ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ண போறேன். இது பக்கத்துல எங்கெங்கெல்லாம் எஃப்இஜி இருக்கு அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக, மா எஃப்இஜி இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்றேன். இதுவும் வந்து நான் உங்க இதுல வந்து இருக்கு. ஆ ட்ரேடிங் வியூல இருக்கு. இதையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப பார்ப்போம். ஆ இதுல இருக்கிறது எல்லாமே இந்த ரெட் கலர் எல்லாமே வந்து பேரிஷ் எஃப்இஜி. கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து புல்லிஷ் எஃப்இஜி. ஒரு சில இடத்துல வந்துட்டு டார்க்கா இருக்கு பாருங்க. எஃப்இஜி. அது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு 2 எஃப்இஜி ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. அப்படி இருந்ததுன்னா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இதுன்னு அர்த்தம். பொதுவாவே வந்து புல்லிஷ் எஃப்இஜி இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரீன் கலர். ஆ இது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எஃப்இஜி வந்து ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மாரி ஜோன் இருந்ததுன்னா, இந்த மாரி ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லேப் ஆகி இருந்ததுன்னா, அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ, அப்ப எந்த லெவல்ல இப்போ ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்டின்னாச்சுன்னா, 23,000 இது டே சார்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். 23,200 23,200லேருந்து 22,900ன்னு வச்சுக்கங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் அது. ஸோ, பிரைஸ் வந்து இங்க இதுக்கு கீழ இறங்குறது வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டமான ஒரு இது. அந்த ஏன்னா அது 2 எஃப்இஜி வந்து ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆயிருக்கு. ஓகே. இப்ப ஒரு சில அனலைஸ் பண்ணுவோம். இப்ப பிரைஸ் வந்து எ ஃப்ரைடே வந்து குளோஸ் ஆனது வந்து 24,750. பிரைஸ் வந்து 1 இங்க இது மூவ் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, மூவ் ஆயி கீழ வந்தது அப்டின்னாச்சுன்னா, எங்க ஓப்பன் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஒண்ணு மேல கேப் அப்ல ஓப்பன் ஆகலாம். இல்ல கேப் டவுன்ல வந்துட்டு ஓப்பன் ஆகலாம். என்னன்னு தெரியாது. இப்ப நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு குடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். பிரைஸ் வந்து இந்த இடத்துக்கு இந்த எஃப்இஜிக்கு வந்ததுன்னா, அந்த கிரீன் கலர்ல இருக்கிற புல்லிஷ் எஃப்இஜிக்கு வந்தது அப்டின்னாச்சுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு பையிங் வந்து இன்ஸ்டிடியூஷனலுடைய பையிங் இருக்கும். ஸோ அப்படி பையிங் இருந்ததுன்னா என்ன ஆகும்? அப்புறம் இறங்கிட்டு இருக்கிற பிரைஸ் எல்லாம் வந்து வித்துட்டு இருக்கிறத வந்து வாங்கறதுக்கு ஆள் அங்க இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் என்ன ஆகாது அங்க? அத விட்டு இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டினா, இங்கேயே ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கும் இந்த லெவல்லயே. இந்த எஃப்இஜிலயே சுத்திட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அத உடைச்சுக்கிட்டு கீழ இறங்கிச்சு அப்டின்னாச்சுன்னா, இந்த ஒயிட் பார்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? அந்த பார்ட்ட ஈஸியா அது வந்து கடந்துரும். கடந்து அ இந்த நடுவுல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சைட் வேவ் குடுக்கும். இ இதெல்லாம் வந்து கீழ இறங்கிச்சுன்னு தான் சொல்றோம். அதுக்கப்புறம் அடுத்து அதனுடைய இலக்கு வந்து இந்த எஃப்இஜியா இருக்கும். அந்த எஃப்இஜிலயும் இந்த எஃப்இஜில என்ன நடந்ததோ அதே போல அதே கண்டிஷன் தான் அங்கேயும். இங்கேயும் வந்து வாங்குவாங்க. அதனால வந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகலாம். இல்ல இங்கேயே சுத்திட்டு அதையும் உடைச்சுட்டு இங்க இறங்குச்சுன்னா, இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வாங்குவாங்க. அதனால வந்து பிரைஸ் வந்துட்டு மேல ஏறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் வந்து புல்லிஷ் எஃப்இஜிய பொறுத்து. ஓகே. பிரைஸ் அப்படி இல்லாம மேல போச்சுன்னா, எடுத்த உடனே சின்னதா ஒரு எஃப்இஜி ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க இந்த எஃப்இஜி. ஸோ இந்த எஃப்இஜி வந்து எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னாச்சுன்னா, 861ல இருக்கு. 24,861. அதுலருந்து எவ்வளோ இருக்கு? 899 900ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த ரேஞ்சுல வந்துட்டு ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கும். செல் பண்ணுவாங்க அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல். அதனால வந்து மேல ஏர்றப்ப மேல இருந்து செல் பண்ணாங்கன்னா, பிரைஸ் வந்து மேல ஏறாம கொஞ்சம் ரொம்ப போராடும். ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கும். அது வந்து மேல ஏறுறதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போகும் அது. அத அத அப்படியே தாண்டிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, அடுத்தது வந்து இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்த வந்து இந்த எஃப்இஜிய வந்துட்டு அது இந்த எஃப்இஜில வந்துட்டு அது வந்து ஒரு ஸ்ட்ரகுல வந்து சந்திக்கும். அது இல்லாம இந்த இது இருக்குல்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அந்த லெவல்லயும் அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரகுல இது பண்ணும். அதையும் தாண்டிருச்சு அப்டின்னாச்சுன்னா, அது வந்து இங்க வரும். இந்த இடத்துக்கு வரும். இந்த எஃப்இஜிக்கு வரும். இந்த எஃப்இஜிலயும் வந்து அதே போல அது எதிர்கொள்ளும். அதையும் தாண்டிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, இந்த இடம் பாருங்க ஓவர்லாப் ஆகியிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அது என்ன லெவல்ன்னு சொல்லிர்றேன். 25,644 644னா நீங்க வச்சுக்கங்க 650ன்னு வச்சுக்கங்க. அந்த இதுல இருந்து ஒரு 750 வரைக்கும் உள்ள ஒரு இடம். இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறது. ஓகேங்களா? சரி ஓகே. இதுதான் வந்து எஃப்இஜிய பொறுத்தவரைக்கும். பிரைஸ் அங்க மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எப்படி ஆகும்? அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இப்ப ஒரு இது சொல்றேன் கேளுங்க. இந்த பிரைஸ் வந்துட்டு இந்த இதுல போயிட்டு அங்க ரொம்ப எதிர்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னாச்சுன்னா, ரிஜெக்ட் ஆகும். அப்ப ரிஜெக்ட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, இந்த மாரி கோடு மாரி வந்திருக்கு பார்த்தீங்களா? லீனா ஒரு விக்கு ஃபார்ம் ஆயிருக்குல்ல. அந்த மாரி விக்கு வரும். அதே மாரி கீழ வந்துட்டு இங்கருந்து புஷ் பண்ணி தள்ளிட்டாங்க மேல. ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, அங்கேயும் வந்து ஒரு விக்கு மாரி வரும். இதெல்லாம் வந்துட்டு எஸ்எம்சில வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ரிஜெக்ஷன் கேண்டில் அப்படின்னு நம்ம வந்துட்டு அத வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அப்படிலாம் இல்ல. விக்கெல்லாம் வந்து அவ்வளவா கிடையாது. நல்லா கேண்டில் நல்ல கிரீன் கேண்டில் இருக்கு. இந்த மாரி கேண்டில்ல வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான கேண்டிலு, புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ இப்ப அடுத்ததா ஒரு இண்டிகேட்டர் நான் ஆட் பண்ண போறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான இண்டிகேட்டரு. ஆர்டர் பிளாக். ஸோ எஃப்இஜியும் ஆர்டர் பிளாக்கையும் கம்பேர் பண்றப்ப, எஃப்இஜிய விட ஆர்டர் பிளாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோன். இதுல வந்துட்டு பாருங்க, எந்த ஒரு எஃப்இஜிய வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு லைன் ஒண்ணு இருக்கும் நடுவுல.
இதுலலாம் லைனே கிடையாது பாருங்க. இந்த கிரீன்லலாம். அதேபோல இந்த ரெட்ல இதுலயும் லைன்லாம் கிடையாது. அது வந்து எஃப்இஜி. எஃப்இஜில வந்து எஃப்இஜின்னு மார்க் இருக்கும். அது இல்லாம இந்த மாரி ஒரு லைன் இருக்கு. நான் ஜூம் பண்றேன் உங்களுக்கு. ஆ ஓகே. ம். பாருங்க, இங்க வந்துட்டு 2 இது இருக்கு. 2 ஆர்டர் பிளாக் இருக்கு. புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஒரு ஆர்டர் பிளாக் இந்த கேண்டில், ரெட் கேண்டில்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த இன்னொரு ஆர்டர் பிளாக் அடுத்த ரெட் கேண்டில்ல வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. 2 புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கு. அதுவும் ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆயிருக்கு. அந்த இடத்துல தான் பிரைஸும் இருக்கு. அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, 2 ஆர்டர் பிளாக் அதுவும் புல்லிஷ் ஆர்டர் பிளாக் ஒண்ணு மேல ஒண்ணு இருந்ததுன்னா, அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் அப்டின்னு அர்த்தம். சப்போர்ட் ஜோன் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் அத விட்டு கீழ இறங்குறது ரொம்ப கடினமானது அப்டின்றது தான் வந்து எஸ்எம்சி கான்செப்ட் சொல்ற விஷயம். அதனால பிரைஸ் வந்து இங்க இருந்து ரிஜெக்ட் ஆயி மேல போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆர்டர் பிளாக்க வச்சு பார்க்கிறப்ப. அதுக்கு முன்னாடி ஒண்ண வச்சு பார்க்கிறப்பயும் புல்லிஷா இருந்தது. அது எது? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படின்னா, அது எந்த இடத்துல இருக்கு? ஜோன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாதி வந்து ஆர்டர் பிளாக்கு டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருக்கு. பாதி வந்து அ பிரீமியம் ஜோன்ல இருக்கு. ஒருவேள பிரைஸ் வந்து இந்த இடத்துல இங்க ஏதாவது கீழ இங்க எங்கேயாவது ஓப்பன் ஆகி, நேத்து வெள்ளிக்கிழமை குளோஸ் ஆனத காட்டிலும் கீழ ஓ ஓப்பன் ஆகி, மேல இத உடைச்சுக்கிட்டு போச்சு அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்துட்டு இந்த எஃப்இஜிய தாண்டி இந்த எஃப்இஜிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். புரியுதுங்களா? அப்ப வந்து இவ்வளவுதான் 3 இண்டிகேட்டர் தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். 4வதா ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேன்ல. அது என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணும் கிடையாது. ஆ மூவிங் ஆவரேஜ். இஎம்ஏ தான். இஎம்ஏ 8 ஒரு 9 இருக்கா? 8 மாத்திக்குவோம். 8 ஆ இத வந்து பார்க்குறப்ப பிரைஸ் வந்து இதுக்கு கீழ தான் இருக்கு. இஎம்ஐ 8க்கு வந்து கீழ தான் இருக்கு. அத ம அத அது அது வந்து ஒரு பெயரிஷான ஒரு மூவ்மெண்ட் தான். இன் கேஸ் அது வந்து 89ஆ இருந்ததுன்னா என்னன்னு பார்ப்போம். 89 வந்து டே சார்ட்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூவிங் ஆவரேஜ். எங்க போச்சு? ஆளே காணோம். இதோ இருக்கு. கீழ இருக்கு. அப்ப வந்துட்டு பாருங்க, பிரைஸ் இங்க இருக்கு குளோஸ் ஆயிருக்கு. ஆனா மூவிங் ஆவரேஜ் 89 மூவிங் ஆவரேஜ் இங்க இருக்கு டே சார்ட்ல. அப்ப இப்படி இருந்ததுன்னா, அது வந்துட்டு புல்லிஷ்ன்னு அர்த்தம் மார்க்கெட். அப்ப வந்து மூவிங் ஆவரேஜ் 89 வந்து புல்லிஷ்ன்னு சொல்லுது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புல்லிஷ்ன்னு சொல்லுது. ஆர்டர் பிளாக்கும் புல்லிஷ்ன்னு சொல்லுது. 3 இது வந்து புல்லிஷ்ன்னு சொல்லுது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் பேரிஷ்ன்னு சொல்லுச்சு. அது என்னது? 8. ஆ ஆர்டர் பிளாக் வந்து 8 அப்புறம் அந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கிறது இந்த ரெட் கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அது வந்து இதா இருக்கு. ஓகே. இப்ப ஆர்எஸ்ஐ வந்து என்ன காட்டுதுன்னு வந்து பார்ப்போம். ஆ ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐ 50க்கு மேல இருக்க கீழ இருக்கும். ஆர்எஸ்ஐ வந்து புல்லிஷ்ல தான் இருக்கு. 50க்கு மேல தான் சாரி. ஆ புல்லிஷ்ல தான் வந்து இருக்கு. ஆர்எஸ்ஐயும் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கு. ஸோ அப்ப வந்து என்னன்னான்னா, ஆர்எஸ்ஐ புல்லிஷ்ல இருக்கு. மூவிங் ஆவரேஜ் இஎம்ஐ 89 வந்துட்டு பு புல்லிஷ்ல தான் இருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புல்லிஷ்ல தான் இருக்கு. ஆ என்ன வேற சாரி. ஓகே. ஆ அப்ப இது எல்லாமே வந்துட்டு புல்லிஷ்ல தான் காட்டுது நம்மளுக்கு. அப்ப வந்து டே சார்ட்ட பொறுத்தவரைக்கும் மெஜாரிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, ஒரு புல்லிஷ் அ செட்டப்ல தான் வந்துட்டு ஆ நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுனாலும், அது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆனாலும், இந்த லாஜிக்க மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. அது எஃப்இஜிய போறப்ப, அந்த கிரீன் எஃப்இஜியா இருந்ததுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பையிங் நடக்கும். அது பை பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூஷன்ல. அதுவே வந்து ரெட்டா இருந்ததுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு செல் பண்ணுவாங்க. நம்மளுடைய லாஜிக் வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, இன்ஸ்டிடியூஷன் செல் பண்றப்ப நம்மளும் வந்து செல் பண்ணணும்.
இன்ஸ்டிடியூஷனல் பை பண்றப்ப நம்மளும் வந்துட்டு பை பண்ணணும். ஆனா மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு எந்த ஜோன்ல பை பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, டிஸ்கவுண்ட் ஜோன்ல வந்துட்டு பை பண்ணணும். செல் பண்றதா இருந்தோம்னா, பிரீமியம் ஜோன்ல வந்து பார்த்துக்கணும். பிரீமியம் ஜோனா இருந்ததுன்னா செல் பண்ணணும். ஜோன் மாத்தி வந்து பண்ணோம்னா, ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம். பணத்த வந்து சுலபமா வந்து இழந்துருவோம். அதனால ஒரு வாய்ப்பு போனாலும் அத பத்தி நம்ம வந்துட்டு கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ, இப்ப வந்துட்டு நம்ம வந்து அ 1 ஹவர் சார்ட்டுக்கு போவோம் இப்ப நம்ம. அ 1 ஹவர் சார்ட். ஓகே. அதே 89 தான் வச்சிருக்கேன். அதே இண்டிகேட்டர் தான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க. இப்ப வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ஆ புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ல தான் இருக்கு. அதே 1 ஹவர் டே சார்ட்லயும் வந்து 2 புல்லிஷ் ஆர்டர் பிளாக் ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆயிருந்தது. 1 ஹவர் சார்ட்லயும் வந்து 2 புல்லிஷ் ஓபி வந்து ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆயிருக்கு. அப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஓகே. இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் நம்ம இன்னும் மார்க் பண்ணல. என்ன அப்டின்னாச்சுன்னா, ஆ பிரிக்கணும். பிரீமியம் ஜோனு, லோ ஹைய வந்து மார்க் பண்ணல. இத நான் மார்க் பண்ணிடுறேன் இதோ. ஓகே. பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் வெரி, வெரி குட். நல்ல ஒரு இது ஒண்ணு கிடைச்சிருக்கு. நான் ஒரு புது ஒண்ணு சொல்றேன். இது வந்து 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட் கொஞ்சம் எஃபெக்டிவா தான் இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்டின்னுச்சுன்னா, பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருக்கு. அப்ப டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருந்ததுன்னா, நம்ம வந்து பை பண்ணலாம். கால் ஆப்ஷன் வந்து வாங்கலாம். 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த டிஸ்கவுண்ட் ஜோன்லயே அது ஆர்டர் பிளாக்ல இருக்கு. அதுவும் வந்து ஒரு 2வது வந்துட்டு ஒரு புல்லிஷான ஒரு மூவ்மென்ட்க்கு ஒரு அறிகுறி. 3வதா பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆர்டர் பிளாக் இல்ல. 2 ஆர்டர் பிளாக் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து அங்க இருக்கு. சோ, அதனால பிரைஸ் வந்து இங்க இருந்து மேல ஏறுச்சு அப்டின்னாச்சுன்னா, இந்த ஆர்டர் பிளாக்க தாண்டுன உடனே அது ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள் ஏரியா ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த எஃப்இஜிய வந்து ஃபேஸ் பண்ணும். இந்த எஃப்இஜிய தாண்டிடுச்சுன்னா, அடுத்தது வந்து இந்த லெவலுக்குள்ள அது வந்து போகும். அடுத்தது இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்துட்டு கிராஸ் பண்றப்பயும் அது வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ, அப்ப அந்தந்த டைம்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆ மாற இந்த மாரி இது பாருங்க. இதெல்லாம் வந்து அப்படியே இதுவரைக்கும் இங்கருந்து இதுவரைக்கும் போயிட்டு ஒரு நீட்டா ஒரு விக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால பிரைஸ் வந்து மேல வரைக்கும் போயிட்டு கீழ இறங்கிடுச்சு. ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரைடே வந்துட்டு எஃப்ஐஐ வந்து அதிகமா செல் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாருங்க. இங்கேயும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விக் வந்து வந்திருக்கு. அப்படின்னா வந்து செல்லிங் வந்து நல்ல பயங்கர பிரஷர்ல நடந்திருக்கு. அ ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ அத வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கும் வந்து திங்கட்கிழமையும் அவங்க செல் பண்ணுவாங்கன்ட்டு எதிர்பார்க்க முடியாது. நம்மளுக்கு செட்டப் சொல்றது வந்து அந்த மாரி இருக்கு. சரி ஓகே. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இதுல. என்ன அப்படின்னாச்சுன்னா, இங்க பாருங்க புல்லிஷ்ல இருக்கு. இங்க பாருங்க பேரிஷ்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு இன்டிசிஷன்ல இருக்கு. டோஜி மாரி இருக்கு. இது எத சைடு மார்க்கெட் மூவ் ஆகுறதுன்றது தெரியாத ஒரு மதில் மேல் பூனை மாரி இருக்கு. ஆனா, இந்த ஆர்டர் பிளாக் வச்சு நம்ம பார்க்கிறப்ப, அது இருக்கிற ஜோன் எல்லாம் வச்சு பார்க்கிறப்ப, அது வந்து புல்லிஷ் மூவ் மாரி தெரியுது. ஆனா, எஃப்ஐஐ வெள்ளிக்கிழமை வச்சிருக்கிறத ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, நம்மளுக்கு வந்து, ஓ! அது பேரிஷா இருக்குமோ! அப்டின்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ள வருது. அது இல்லாம, இது வந்து ஒரு இன்டிசிஷன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து கிளியரா கிடைக்கல. ஆ ஒண்ணு புல்லிஷும் காட்டல, அது பேரிஷும் இல்ல. 2ம் மாத்தி மாத்தி காட்டுது. அப்டின்றப்ப அது வந்து ஒரு இன்டிசிஷன். எந்த சைடு மூவ் ஆகுறது அப்படின்றது வந்து தெரியாத ஒரு டிசிஷன்ல இருக்கு. ஸோ அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, 89 வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் அதுக்கு கீழ தான் இருக்கு. அதனால அதுவும் வந்து ஒரு பீரிஷ் தான் காட்டுது. ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐயும் வந்து ஒரு பீரிஷ் மூவ தான் வந்துட்டு காட்டுது உங்களுக்கு. சரி ஓகே. நம்ம இதிலிருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆயி 15 மினிட்ஸ்க்கு போவோம். 15 15 மினிட்ஸ் சார்ட்டுக்கு வந்துட்டேன் நானு. ஆ இதுல எல்லாமே நான் ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே. இதுல பாருங்க, பிரைஸ் வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்கேயும் வந்து 2 ஆர்டர் பிளாக் இருக்குங்களா? 2 ஆர்டர் பிளாக் இருக்கு. ஆ ஆ புல்லிஷ் ஆர்டர் பிளாக்.
அப்ப இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு. ஸோ இங்க இருந்து அது பவுன்ஸ் ஆகி மேல போச்சு அப்டின்னாச்சுன்னா, இந்த இது வந்துட்டு பேரிஷ் ஆர்டர் பிளாக். ஸோ அது என்ன லெவல்ல வருது? 837ல வருது. அதிலிருந்து அது வந்து எங்க வருது? 837லேருந்து 893 வரைக்கும் ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இருக்கு. அத தாண்டுனோனே ஒரு எஃப்இஜி ஒண்ணு. ஸோ பிரைஸ் வந்துட்டு இருக்கிறது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்ல தான் இருக்கு. இந்த 50க்கு கீழ இருக்கு. 50.5க்கு கீழ இருக்கு பாருங்க. ஸோ அதனால வந்துட்டு அது வந்து அங்க தான் இருக்கு. ஏன்னா 2 இருக்கிற மாரி. ம். ஆமா. ஓகே. ம். கிளியர். ஓகே. அப்ப பிரைஸ் வந்துட்டு அந்த டிஸ்கவுண்ட் ஜோன்ல தான் இருக்கு. அப்படின்றப்ப அது வந்து பையிங் பண்றதுக்கும், இல்ல கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கு ஏற்ற இடம் தான். ஆனா, பிரைஸு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஆனா, இது வந்து ஆர்டர் பிளாக்ன்றதால, புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ன்றதால மேல ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்த்தோம்னா, இங்க ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கு. இந்த இடத்த வந்து அது தாண்டணும். அடுத்தது இந்த 800 வந்து 24 800யும் வந்து அது வந்து நேத்து வந்த ஹை அது. அ அதையும் வந்து அது வந்து தாண்டணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் இருக்கு. இதையும் வந்து தாண்டணும். இதனால வந்து ஒரு இந்த பிரைஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ, இங்கருந்து தொடங்கி மூவ் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, அதனுடைய இலக்கு வந்து அடுத்த ஆர்டர் பிளாக் தான். பேரிஷ் ஆர்டர் பிளாக் தான். அதுக்கு இடையில வந்துட்டு அது ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள் இல்ல சடனா வந்துட்டு அது பிரேக் பண்ணிட்டு கூட அது வந்து மேல போலாம். அ RSI என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ம். RSI வந்து பேரிஷா தான் காட்டுது. அப்ப லோயர் டைம் ஃப்ரேம் எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் ஒண்ணு புரியுது. நல்லா கிளியரா புரியுது. என்ன அப்டின்னுச்சுன்னா, டே சார்ட் புல்லிஷ். 1 ஹவர் சார்ட்டும் புல்லிஷ். ஆனா 15 மினிட் சார்ட் ஆ புல்லிஷ் இல்ல, பேரிஷ் ட்ரெண்ட காட்டுது. ஸோ அப்ப எப்ப வந்து எதுல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்னா, லோ டைம் ஃப்ரேம்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். அப்படி பார்க்கிறப்ப, இத வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம வந்து பேரிஷ்ன்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம அத கொஞ்சம் கொஞ்சமா ஸ் அ மைண்ட மாத்திக்கிட்டு, இது வந்து ஒரு நியூட்ரல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். ஆ 1 ஹவர் சார்ட்ல வர்றப்ப. ஆ டே சார்ட்ல இருக்கிறப்ப புல்லிஷ்ன்ற மைண்ட் செட்ல இருந்தோம். 1 ஹவர் சார்ட்க்கு வரப்ப, இல்ல இது நியூட்ரல்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தோம். இப்ப 15 மினிட் சார்ட் வந்த உடனே, இல்ல இது வந்து பேரிஷ்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். சரி, ஓகே. இப்ப அடுத்தது வந்து 5 மினிட்டுக்கு போவோம். 5 மினிட்டா? 5 மினிட் ஓகே. 5 மினிட்டுக்கு போவோம். இங்கேயும் வந்து நெறைய இருக்கு. இதெல்லாம் எடுத்துறேன். இப்ப பாருங்க. இதுல இருக்குங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ரெட். இங்கே வந்து லோயர் ஐ. அப்ப இது வந்து கிளியரா வந்து பேரிஷ் வியூவ காட்டுது. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கு 5 மினிட்ல. அப்ப லோயர் டைம் ஃப்ரேமு 15ல இருந்து 15 மினிட்ல வந்து பேரிஷா காட்டுச்சு. 1 ஹவர்லயே அது வந்து ஏறக்குறைய நியூட்ரலு இல்லாட்டின்னா பேரிஷ்ன்ற மாரி தான் இருந்தது. 15 மினிட்ல வந்து ஏறக்குறைய அது வந்து பீரிஷ்ன்றது வந்து கன்ஃபார்ம் ஆன மாரி இருந்தது. இப்போ 5 மினிட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ரொம்ப அது வந்து பீரிஷ்ன்ற மாரி இருக்கு. சரி, இப்ப இந்த ஸ்விங்க மட்டும் நான் மார்க் பண்ணிர்றேன் நானு. மார்க் பண்ணேன்னா ஒரு இது கிடைக்கும். இந்த ஹை எடுத்துக்கிறேன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அதுலருந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டோம் அப்டின்னாச்சுன்னா, பிரைஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, ஸ்விங்கு லோவுக்கு வந்துருச்சு. ஸ்விங் லோவ வந்து டச் பண்ற இடத்துல இருக்கு. இந்த பேரிஷ் பிளாக்கு ல இருந்து அ பேரிஷ் ஆர்டர் பிளாக்ல இருந்து பிரைஸ் வந்து கீழ இறங்குது. கீழ இறங்குச்சுன்னா, அது உடைச்சிட்டு வந்தது அப்டின்னாச்சுன்னா, இந்த இது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு பை ஜோன் இது. இது பாருங்க. இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா? இது ஒரு பெரிய ஒரு ஆர்டர் பிளாக். அ புல்லிஷ் ஆர்டர் பிளாக். அதுக்குள்ள தான் வந்துட்டு அ 2 ஆர்டர் பிளாக் இருக்கு. ஒண்ணு வந்து புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கே இருக்கு. இன்னொன்னு வந்து பேரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ, அதனால வந்து இந்த ஜோன் வந்துட்டு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இடம் தான். எதுவரைக்கும்?
24,686 வரைக்கும் ரொம்ப டஃப் தான். இப்ப 24,686, 650 வந்து உடைச்சிட்டு கீழ இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கங்க. கண்டிப்பா அது வந்து பீரிஷ் தான் அது. ஓகேங்களா? ஸோ இந்த மூவ் வந்து பார்த்துக்கங்க இந்த இத. இந்த 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 இத உடைச்சிருச்சு அப்டின்னாச்சுன்னா, இதுதான். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு கீழ? கீழ அதுக்கு உட்டான்னா இங்க தான் இருக்கு. 620 இருக்கு. அத உட்டான்னா 590 இருக்கு. ஸோ அதனால சர சர சரன்னு இறங்க ஆரம்பிச்சுரும். ஆ இந்த இத உடைச்சிருச்சுன்னா. ஸோ அப்ப வந்து 5 மினிட்ஸ வந்து பார்க்குறப்ப, நாளைக்கு வந்துட்டு அ அது சொல்றத பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, கீழ தான் போகும் போல இருக்கு. அந்த மாரி தான் தெரியுது. இது புரியுதுங்களா? இருந்தாலும் எந்த டைரக்ஷன் நம்மளுக்கு வந்து எந்த டைரக்ஷன்ல அது போப்போது அப்டின்றதெல்லாம் முக்கியம் இல்ல. எந்த டைரக்ஷன்ல போனா என்ன பண்ணணும் அப்டின்றத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊருக்கு போறப்ப இந்த வழியா போனா எப்டி போணும், அந்த வழியா போனா எப்டி போணுன்றது தெரிஞ்சிருக்கிற மாதிரி, அது மேல ஏறிச்சுன்னா என்ன பண்ணணும், கீழ இறங்கிச்சுன்னா என்ன பண்ணணும்ன்றத மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், சம்பாரிச்சிடலாம். இது இப்படிதான் போகும், அப்படிதான் போகுன்றதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளுக்கு அது தேவையும் கிடையாது. அது எந்த சைடாவது போட்டும். அது மேல போச்சுன்னா, மேல போனா என்ன பண்ணணும், கீழ வந்ததுன்னா, கீழ வந்ததுன்னா என்ன பண்ணணும்ன்றது தான் நம்ம மெயினா கவனிக்கணும். அப்ப எஸ்எம்சி கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும், பிரைஸ் வந்து கீழ இருந்து மேல மூவ் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, அதாவது புல்லிஷ் ஓபில இருந்து பியரிஷ் ஓபிக்கு மேல மூவ் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, அது ஒரு இன்டியூஸ்மென்ட் மூவ்ஸ காட்டும். எஃப்இஜி வர இடத்துல ஒரு ஸ்ட்ரகுல காட்டும். அதேபோல அந்த மிட் பாயிண்ட் இருக்கு. ஈக்விலிபிரியம் பாயிண்ட்ன்றோம்ல அந்த 0 பிரிக்கிறோம்ல ஜோன. டிஸ்கவுண்ட் ஜோனு, பிரீமியம் ஜோனுன்ட்டு. அந்த மிடில்ல வர்றப்ப ஒரு சின்ன ஒரு சைட் மூவ குடுக்கும். ஸோ, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம ஆப்ஷன வந்து வாங்கணும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து நம்மளும் வந்து மூவ் மூவ் பண்ணணும் அத. ஆ சரி ஓகே. இப்ப இது வந்து பார்த்துட்டோம். இப்ப வந்துட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு பேரிஷுக்கு அடுத்து 1 மினிட்க்கு போவோம். 1 மினிட் இதுலயே இருக்கா? ஓகே. இங்க இருக்கு. ஆ இது வந்து 1 மினிட் சார்ட். இது என்னது தேவையில்லாம இங்க இருக்கு. ஓகே. ஆ இது ஓகே தான். 1 மினிட் சார்ட்ல பொறுத்தவரைக்கும், பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஆ இந்த இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்க விட்டு வெளியில வந்திருக்கு. ஆனா ரிஜெக்ட் ஆயிருக்கு பிரைஸ். இங்கருந்து புஷ் பண்ணி தள்ளிட்டாங்க மேல பிரைஸ. அது கொஞ்சம் கீழ தூக்கிக்கோங்க என்னான்ட்டு. ஓகே. இது வந்து இதுவரைக்கும் தான் இருக்கு. இது வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த ஓபி டிடக்ஷன் இருக்குல்ல. இதுல போயிட்டு இந்த பாக்ஸ வந்துட்டு நீங்க அ நம்பர வந்து 500, 600, 800ன்னு மாத்துனீங்க அப்டின்னாச்சுன்னா, அது நல்லா நீண்டுக்கும். ஸோ அதனால அது பாத்துங்க. அதனால இதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு நெனச்சிராதீங்க இந்த ஆர்டர் பிளாக். ஸோ அப்ப இது வந்துட்டு இங்க இதுவரைக்கும் வந்திருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு, நாளைக்கு வந்துட்டு அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வச்சு பார்க்கிறப்ப, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துருச்சு. புல்லிஷ், பீரிஷ்ன்ட்டு. ஸோ, அப்ப 1 மினிட் பீரிஷ், 5 மினிட் பீரிஷ், 15 மினிட் பீரிஷ், ஆ 1 ஹவர் வந்து நியூட்ரலு, சைடுவே. அதான் இந்த எந்த சைடு எந்த எப்படின்னு தெரியாத ஒரு இன்டிசிஷனு. ஆனா பாசிபிலிட்டீஸ் வந்து பீரிஷ். ஆனா, அதுக்கு மேல போனோம் அப்டின்னாச்சுன்னா, டே சார்ட்ட பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, அது வந்து கிளியர் புல்லிஷ்ல இருக்கு. ஆனா, எப்போதுமே ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து கீழ இருந்து தான் ஆரம்பிக்கும். மாற்றம் வந்து கீழ இருந்து தான் தொடங்கும். லோயர் டைம் ஃப்ரேம்ல இருந்து தான் தொடங்கும். மேல இருந்து தொடங்காது. ஸோ, அதனால இந்த மாற்றம் வந்து டெம்பரரி மாற்றமா என்ன ஏது அப்டின்றது வந்து நாளைக்கு தெரிஞ்சிரும். ஸோ, அப்ப பார்த்துக்கங்க. ஒரு பீரிஷ் மூவா தான் இருக்கிற மாரி இருக்கு. அப்டி இது இங்கருந்து கீழ இறங்கிச்சுன்னா, அடுத்தது வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு பார்த்தீங்களா? இருங்க இது எக்ஸ்டெண்டே பண்ணிக்கிறேங்க. எங்க இருக்கு? சாரி. ஓபி டிடக்ஷன் இருக்குங்களா? பாக்ஸ் எக்ஸ்ட்ரா போடுவோம். 800 போடுவோம். ம். 800 என்னாச்சு? எக்ஸ்டென்ஷன் பார் 500 காட்டுச்சு, 800 காட்டல. சரிம்மா.
சம்திங் எரர் எரர் ஒண்ணு காட்டுது. கோடிங்ல பார்த்துக்கலாம். நீங்க அந்த 500 தான் மேக்ஸிமம் செட் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ 500 வந்து வச்சுக்கங்க. ஆனா நான் மாத்திர்றேன் நானு. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. கோடிங்ல என்ன இருக்குன்னு பார்த்துடுறேன். கோடிங்ல சரி செட்டிங் ஃபைனலுக்கு மேல வரல. என்ன எரர்ன்னு பார்த்துக்கலாம். ம். ஏன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து எங்கேயுமே வந்து ஓ! ரைட், 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 ரைட். இங்க பிரேக் ஆகியிருக்கா? பிரேக் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வந்து மி இதாயிருக்கு பாருங்க. இங்க இருந்து இது கீழ இருக்குங்களா? கீழ இருந்து ஓப்பன் ஆயி இந்த இந்த கேண்டில் தான் வந்து ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆனது. ஃபார்ம் ஆயி அதிலிருந்து கீழ இருந்து அப்படியே மேல அப்படியே போயி, மேல கிராஸ் பண்ணி அப்படியே போயிடுச்சு. அப்ப இந்த இந்த ஆர்டர் பிளாக் வந்து மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த இது வருது. அது இந்த மைனர் எரர வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அத. அத பார்த்துக்கங்க நீங்க. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து இல்ல அப்ப. அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு சாரி அ இத வந்து திருப்பி போட்டுருவோம். அப்ப இங்க இருந்து அது இறங்குச்சு அப்டின்னாச்சுன்னா, இந்த ஆர்டர் பிளாக்க கன்சிடர் பண்ண வேண்டாம். அது வந்து ஆல்ரெடி மிட்டிகேட்டட். அது ஏற்கனவே வந்துட்டு அது புரோக்கன் ஆயிடுச்சு அது. ஆ பிரேக்கர் பிளாக். ஸோ இது இங்கருந்து அப்படியே சர்ருன்ட்டு இது வந்துட்டு நேரா கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். இந்த எஃப்இஜி இருக்கு பார்த்தீங்களா இதுல, இந்த எஃப்இஜி தான் வந்து அதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரகுலா இருக்கும். அப்படியே இறங்க ஆரம்பிச்சதுன்னா சர சர சரன்னு இறங்கிடும். இறங்கி 24 எல்லாம் ஒரே இதா தான் இருக்கு பாருங்க. எங்கேயோ போயிடும் கீழ. பெரிய லெவல்ல ஒண்ணுமே வந்து எதிர்ப்புலாம் இல்ல. எல்லாம் ஆர்டர் பிளாக்லாம் எதுவுமே ஒரு ஹெவியா ஒண்ணும் ஒண்ணும் இல்ல அந்த இதுல. ஸோ நாளைக்கு வந்து வேரியேஷன் ஆச்சுன்னா கீழ இறங்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. 24 கூட போயிடும் அது போறதுன்னு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்துட்டு இத வந்து எடுத்துக்கங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. மேல ஏறிச்சுன்னா என்ன பண்ணணும்? கீழ போச்சுன்னா என்ன பண்ணணும்ன்றத வச்சுக்கங்க. ஆர்டர் பிளாக் வந்ததுன்னா மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி எஃப்இஜி இருக்கிற இடத்துலயும் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேபோல பழைய ஹை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த இந்த இடம் இருக்கு. இதான் வந்து லோ. இந்த இந்த இதுதான் வந்து லோ. இந்த ஒரு கோடு இருக்குல்ல, இதுதான் வந்து லோ. ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வரப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் வரும். அப்படி மேல வரும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அது உடைச்சிட்டு இறங்குன பின்னாடி நீங்க வந்து பொசிஷன் எடுங்க. அது அந்த இடத்துல தடுமாறிட்டு இருக்கிறப்ப நீங்க எடுத்துறாதீங்க. அவசரப்பட்டு ஏதோ புட் ஆப்ஷனோ, ஷார்ட் பொசிஷனோ எடுத்துறாதீங்க. சில டைம் அது வந்து அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆயிடும். அதேபோல இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்த வந்து அது கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு சில டைம் வந்து அது உடைச்சிட்டு மேல போச்சுன்னா, நீங்க வந்து எடுக்கலாம் துணிஞ்சு. அது அந்த இடத்துல போய் இதே மாரி ரிஜெக்ட் ஆயி சப்புன்னு கீழ இறங்கிடும். நீங்க மட்டும் கால் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க, லாங் பொசிஷன் எடுத்திருப்பீங்க. சிக்கல்ல வந்து மாட்டுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடங்கள் எல்லாம் வந்து பார்த்துக்கணும். இந்த மாரி ப்ரீவியஸ் ஹை, இதுக்கு முன்னாடி வந்த ஹை, இதுக்கு முன்னாடி வந்த லோ, அ ஆர்டர் பிளாக்கு, எஃப்இஜி
இந்த மாரி ஏரியாக்கள்லாம் வர்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து, ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ரொம்ப டைட்டா வச்சுக்கணும் நீங்க. டக்குன்னு வந்து அது ரிவர்ஸ் ஆகுற மாரி இருந்ததுன்னா, வெளில வர மாரி இருக்கும். இருக்கிற சம்பாரிச்சிருக்கிற ப்ராஃபிட் எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. ஓகே. டேக் கேர். நாளைக்கு பார்த்துக்கங்க. நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாரி இது பண்ணலாம். ஆ என்னுடைய இதுலயும் வந்து அ வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்துட்டு நான் அப்டேட் பண்றேன் நானு உங்களுக்கு. ஓகே. டேக் கேர். பாய்.